இப்போ அடுத்து யார் வர போறாங்க தெரியுமா ஸ்ரீ? அடுத்தது இப்போ யார் வந்து பண்ணாங்க? ஒரு ஃபீமேல். அடுத்து யார் வர போறாங்க? ஒரு மேல். அடிச்சு விடுங்க. அதான். சோ பாரதி மோகன் ராமசாமி திருவாரூர்ல இருந்து வராரு. சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மெக்கானிக்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மேடைக்கு வந்திருக்காரு. சோ மெக்கானிக் டு மேடை. வாவ். வெல்கம் பாரதி மோகன் ராமசாமி. வெல்கம். சோ வணக்கம் பாரதி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். பாரதி பின்னாடி பயப்படக்கூடாது. பாரதி அப்படின்னு சொல்லுவோம், முன்னாடி வர வேண்டாமா? நீங்க மீசையை முறுக்கிட்டு வரணும். ஓகே பாரதி, உங்க லைஃபை பத்தி சொல்லுங்க. மெக்கானிக் டு மேடை. நான் வந்துட்டு திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். திருவாரூரில் நகராட்சியில் மோட்டார் மெயின்டெனன்ஸில் இருக்கிறேன். பாட்டுனா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். பெரிய மேடைகளில் பாடணுன்னு ஆசை, பெரிய சிங்கர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. அவ்வளோதான். உங்க பாடல் பாட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். பாடுங்க. கண்டிப்பா. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. சாடையெல்லாம் கண்ணழகிலே கோவிலின் தேரழகோ முன்னழகிலே கனியே மனம் மயங்க மயங்க வருவாய் சுவை பெருக பெருக இளமையின் நளினமே இனிமையின் உருவம் வளரவா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. மேனியின் மஞ்சள் நிறம் வானலந்ததோ, பூமியின் நீல நிறம் கண்ணளந்ததோ, அழகே சுகம் வளர வளர வருவாய் சுகம் பெருக பெருக இளமையின் நளினமே இனிமையின் உருவம் வளரவா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. சூப்பரா பாடினாங்க பாரதி. சோ எவ்வளவு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க இப்போ பாடி முடிச்சிட்டீங்கல்ல? இப்போ கொஞ்சம் பயம் போயிடுச்சு. ஆஹா, பயம் போயிடுச்சா? அப்ப இன்னொரு பாட்டு பாடுறாருங்களா? சூப்பர். நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்றத நாங்க சொல்றதை விட கூட ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஜட்ஜஸ் ப்ளீஸ். பாரதி மோகன் ராமசாமி அவர்களே ஒரு மெக்கானிக் அப்படின்னு இப்போ நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு மெக்கானிக்கலாக பாடல, நல்லா பாடினார், ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த பாட்டை எடுத்து பாடுறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அப்படி ஒரு கஷ்டமான பாட்டு, கேட்குறதுக்கு நல்ல இனிமையாக இருக்குது. கஷ்டமான பாட்டு. 1979 வந்த படம் பூந்தளிர். பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் எழுதின பாட்டு, சிவகுமார் சார் சுஜாதா அம்மா பெர்ஃபார்ம் பண்ணின பாட்டு.
இளையராஜா அண்ணா அருமையாக அவர் வந்த 3வது வருஷத்துலேயே போட்ட பாட்டு இது. இது வந்து எஸ்பிபி அண்ணா சொல்லவே வேண்டாம். இந்த பாட்டு பூரா அவர் வந்து ஒரு சிரிப்போடு ஒரு 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 புன்னகையோடு பாடியிருப்பார். அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். நல்லா பாடினீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் த சாங்கே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ மேம் கிட்டே கேட்டுடலாமா? மேம் யோர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்ன வாய்ஸ்ப்பா உங்களுக்கு, என்ன ஒரு எமோஷ்னல் வாய்ஸ், அப்படியே கேட்க உடனே மெல்ட்டிங் ஆக்கக்கூட ஒரு வாய்ஸ் வச்சுருக்கீங்க. அழகாக பாடினீங்க, நல்ல பாடல் தேர்வு சார் சொன்ன மாதிரியே. அவர் முன்னாடியே பாட்டுக்கு சொன்ன மாதிரியே உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன். அந்த சரணத்தில் முடிச்சுட்டு பல்லவி ஆரம்பிக்கும் போது ஒரே பிரெத்தில் பாடியிருப்பார். அது எங்கன்னா மூச்சு போயிட போகிறது அப்படின்னு, அது கரெக்டாக 2 தடவையும் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சிரிப்போடு பாடினா, அது எனக்கு தெரிஞ்சு பயத்தினால கூட இருக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்றதுனால. சிரிச்சுட்டே பாடினா இன்னுமே அழகாக இருக்கும். சார் சிரிப்போடு பாடினா சிறப்பு. ஆனால் பக்கத்துலேருந்து சார் பாடிட்டே இருந்தார். எனக்கு ஐ குடன்ட் ரெசிஸ்ட். மேபி டைம் இருந்தால் 2 வரிகள் அவரையுமே பாட சொல்லலாமா அப்படின்னு எனக்கு. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, கண்மணி கண்மணி வா. அந்த அந்த த்ரோ இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுடைய வாய்ஸ் கல்ச்சர் வேறு. இந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பாடும்போது அந்த அந்த பிரைட்னஸ் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, நீங்கள் இதை ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க. சூப்பர். ஸோ மோகன் வைத்தியா சார், உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் வந்து வெளிப்படையாக இதயபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதாவது திறமைகள் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட எங்கே ஒளிஞ்சின்ட்டுருக்குன்னு தெரியாது, சரியா? ஸோ நான் பார்த்த பார்வை அவர்களுடைய அந்த ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அப்படிங்கும்பொழுது அந்த இசை ஞானத்தை தான் நான் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது தான் இந்த ஷோ ஆக்சுவலி. ஸோ அவருடைய அந்த ஸ்வீட் வாய்ஸு, அந்த ஒரு சாஃப்ட் வாய்ஸு, இந்த பர்சன் ஹிம்செல்ஃப் வெரி சாஃப்ட். அவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. பாரதி அதிகம் பேசி நான் கேட்கவே இல்லை இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் அவங்க பண்ணும்போது. ஸோ அந்த வா பொன்மையிலே அவர் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் பாரதி. அண்டு இந்த பாட்டுக்கு பர்டிகுலராக நான் அடிமை. இன்றைக்கி இல்லை, அன்னிலேருந்து தெரியட்டுமே. அவர் சும்மா இந்த வேலை எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாடிகிட்டே இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு 10 லட்சம் பேருக்கு தெரிஞ்சால் நல்லது தானே. அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் அண்ணா. இந்த திறமைசாலிகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்து காட்டணும். பாரதி நல்லா பாடினமா. ஸோ அந்த பாட்டு செலெக்ஷனுக்கே ஒரே ஒரு ஓ கொடுக்கலாமா? 1 2 3 ஓஹோ. சூப்பர். நம்மளோட நிகழ்ச்சி ஓஹோண்டா போய்கிட்டு இருக்கு. பாரதி வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாரதி ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. அடுத்தபடி